ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவாதி தேவனை நாம் உயர்த்தி நாம் துதிப்போம். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிலையில் தங்கிடுவேன், அஞ்சிடனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமேகிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். என் நம்பிக்கை நீர், என் கோட்டையும் நீர், பணிந்தே உம்மை துதித்திடுவேன். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகிடாதே, என் தேவனை காத்திடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. என் வழிகளில் காத்திடுவார், தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். என் வழிகளில் காத்திடுவார், தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து ஜெய கொடிதனை ஏற்றிடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த அற்புதமான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுக்காக நாங்கள் நம்ம நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய செட்டை எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய செட்டை நிழலில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் குறைபட்டு போவதில்லை, நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆண்டவரே மேய்ப்பராய் இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலையில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பராகிய தேவனே, எங்கள் மேய்ப்பராகிய தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தலை எண்ணினால் அபிஷேகம் செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதினிலே என்று இன்பம் ஆஹா என்று இன்பம் ஆஹா என்று என்றும் இன்பம் அல்லவோ? என்று இன்பம் ஆஹா என்று இன்பம் ஆஹா என்று என்றும் இன்பம் அல்லவோ? என் மேய்ப்பராய் இயேசு ஆமென் ஆமென். என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது அல்லேலூயா என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் ஆமென் என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே ஆமென். எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி ஆஹா எங்கு எங்கு மொழி அல்லவோ? எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி ஆஹா எங்கு எங்கு மொழி அல்லவோ? அல்லேலூயா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடைவதில்லை. அல்லேலூயா ஆமென். ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாகியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாகியதால் என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. அல்லேலூயா என் உள்ளமே ஆஹா என் தேவனே புகழ்ந்திடுமே. அல்லேலூயா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போதே எனக்கு ஒரு குறைவில்லை ஆண்டவரே. ஆமென் ஆமென். குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு ஆமென் அல்லேலூயா ஆமென். குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது அல்லேலூயா இயேசு ஆண்டவரே ஆமென். என் மேய்ப்பராய் இருந்து நடத்துகிறவரே என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது அல்லேலூயா ஆமென். குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பர் எங்கள் மேய்ப்பர் எங்கள் மேய்ப்பர் நீர் எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் சேர்க்கிறவர். அல்லேலூயா என்னோடு கூட இருந்து நடத்துகிறவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறவர். அல்லேலூயா இருள் சூழ்ந்த பாதைகளிலும் அல்லேலூயா அல்லேலூயா தீபமாய் வருகிறவர்
தெய்வமாய் வருகிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தைலத்தினால, ஹல்லேலூயா, உம்முடைய கொம்பின் தைலத்தின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புகிறவர், எங்கள் நிரப்புகிறவர், எங்கள் நிரப்புகிறவர். நல்ல மேய்ப்பரு, நல்ல மேய்ப்பரு, நல்ல மேய்ப்பரு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அமர்ந்த தண்ணீரை பகுதியில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே ஆவியானவரே எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே, ஹல்லேலூயா, என் தலையை நிரப்புகிறவரே, ஹல்லேலூயா, என் மேய்ப்பரே என் மேய்ப்பரே என் மேய்ப்பரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தர். அல்லேலூயா. எங்களை இம்மட்டுமாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சேதமும் அணுகாமல் எங்களோடு கூட இருந்து நடக்கிறவர், எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவன். என் மேய்ப்பனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அமர்ந்த பாதையில நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாதையில எந்த விதமான அல்லேலூயா பிரச்சனைகள் இல்லை. அமர்ந்த பாதையில அமர்ந்த பாதையில நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தலை என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறவர், என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறவர். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நறுமையான ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாவது ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக, கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக 4 ஜீவன்கள் இருந்தன என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 4 ஜீவன் எப்படி அது முக தோற்றத்தை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4 முக தோற்றமுடைய ஜீவன்கள் அங்கே இருந்தது. ஆகவே இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அது நமக்கு ஏற்றாற் போல நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாட்களிலே அதாவது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக 4 ஜீவன்கள் இருந்தது, 4 முக தோற்றமுடைய ஜீவன்கள் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது முகத்தோற்றம் அது சிங்கத்திற்கு ஒப்பாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எப்படி 4 முக தோற்றமுள்ள ஜீவன்கள் இருந்ததோ அதே போல இந்த நாட்களிலே தேவனுக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். அந்த 4 முகங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. முதலாவது சிங்க முகத்திற்கு ஒப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சிங்க முகத்தோற்றம் எதை காட்டுகிறது சொன்னால் அது ராஜரீகத்தை காட்டுகிறது. அது ராஜரீகத்தை அது காட்டுகிறது. ஆகவே விசேஷமாக உலக ரீதியாக, உலக பிரகாரமாக காட்டுக்கு எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் சிங்கம்தான் அதுக்கு காட்டுக்கு ராஜா என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா எவ்வளோ பெரிய மிருகங்களாக இருந்தாலும் அந்த சிங்கத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அது காட்டுக்கு அது ராஜாவாய் இருக்கிறது. ஆகவே நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சிங்க முகம் போன்ற ஒரு தோற்றமுள்ள ஜீவன் தேவ சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்தது. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ராஜரீகம் உள்ளதான ஒரு காரியம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
ஆக நாட்களிலே அந்த வாசிப்போம். அந்த ஆதியாமுடைய புஸ்தகத்தில், அந்த ஆதியாமுடைய புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 49ஆம் அதிகாரத்தில் அந்த 8வது வசனமும், யூதாவே சகோதரலாய் புகழப்படுவன் நீயே, உன் கரம் சத்துருடைய பிடரி மேலே இருக்கும். கீழே வாசிங்க 9வது வசனம். யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து இறை கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளை சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே யூதா பால சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நாட்களிலே சிங்கத்தினுடைய முகம் இந்த நாட்களில், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் அது ராஜரீகத்தை காட்டுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், அது ராஜரீகத்தை அது காட்டுகிறது. உன் கரம் உன் சத்துருடைய பிடரின் மேலே இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாட்களிலே அந்த யூதாவுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், யூதாவுக்கு தகப்பன் யாக்கோபுனால கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? யூதா கோத்திரத்துக்கு என்று சொன்னால், நீ சிங்கம் போல என்று சொல்லுகிறான், நீ சிங்கத்தை போல என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. ஆகவே உன் கரம் எங்கே இருக்கும் என்று சொன்னால், உன் சத்துருடைய பிடரின் மேலே என்ன செய்யும்? உன் கரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உன் சகோதரர்கள் உன் முன் பணிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அது ஒரு பெரிய ராஜரீகத்தை காட்டுகிறது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவர், நம்மை தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நானும் நீங்களும் தேவனால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ராஜரீகம் உடையவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. தேவனால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ராஜரீகம் உடையவர்கள். அதாவது சுருக்கமாக சொல்லப்போன ஆளுகை செய்யக்கூடியவர்கள். தேவன் தாமே நம்மை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தோற்றம் ராஜரீகத்தை போன்று இருக்க வேண்டும். நம்முடைய முக தோற்றம் ராஜரீகத்தை போன்று இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் ஆளுகை செய்யக்கூடிய காணப்படணும். சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உடையவர்களாக நானும் நீங்களும் காணப்படணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. அல்லேலூயா. அந்த வாசிக்கும் பொழுது எஸ்தரில் ஒரு புஸ்தகம், அந்த எஸ்தருடைய காரியத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தருடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம், எஸ்தருடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் அந்த 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமாம், அறிந்தபோது பார்த்து அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக 5ஆம் அதிகாரத்தில் முந்தின பகுதி 5ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். கீழே 13வது வசனம். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவு அவையெல்லாம் எனக்கு ஒன்றும், அதாவது எனக்கு எவ்வளவு மேன்மை இருந்தாலும், எனக்கு எவ்வளவு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இந்த ராஜாவுக்கு முன்பாக காணப்பட்டாலும், இந்த யூதா குலமாகிய மொர்தெகாய்க்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே யூதா குலமாகிய
இந்த சிங்கத்துக்கு, இந்த ராஜரீகம் உடையவனுக்கு முன்பாக, இந்த ஆளுகை செய்கிறவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம அதை தான் 6:13 நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் யூத குலமானால், அவன் யூத குலமாய் இருக்கிறதுனால, அவன் ஒரு யூதனாய் இருக்கிறதுனால, அவன் ராஜரீகம் உடையவனாய் இருக்கிறதுனால, அவன் ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறதுனால நீர் அவனை மேற்கொள்ள முடியாது, நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப சிங்கம் முகம் போன்று ஒரு ஜீவன் தேவனுக்கு முன்பாய் இருந்தது என்று சொல்ல பார்க்கிறோம். அந்த சிங்கம் முகம் உள்ளது. தேவனுக்கு முன்பாய் இருக்கக்கூடியவர்கள் ராஜரீகம் படைத்தவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள், சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமுடையவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நானும் நீங்களும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் இருக்கிறதுனால நாம ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. ராஜரீகம் உடையவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள், எல்லா விதமான சத்துருக்களையும் மேற்கொள்ளக்கூடியவர்கள். அதே நேரத்தில் நமக்கு முன்பாக எந்த ஒரு எதிர்ப்பு இருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அவனுடைய மனைவியை சொல்லும் பொழுது, நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். காரணம் என்ன? அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியவன் ஒரு மனிதன். அவன் ராஜரீகமுடையவனாய் இருப்பான், அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாய் இருப்பான், எல்லா சத்துருடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய அவன் அதிகாரமுடையவனாய் இருப்பான். ஒன்று நம்மளை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மளை ராஜரீகம் பண்ணும்படி அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நானும் நீங்களும் ராஜரீகம் உடையவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய நாட்களே இரண்டாவதாக அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷ 4ஆம் அதிகாரத்தில் அந்த 7வது வசனம். முதலாவது ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாவது ஜீவன் அது காளைக்கு ஒப்பாய் இருக்க, இரண்டாவது ஜீவன் அது காளைக்கு ஒப்பாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்கம் முகம் போன்ற ஜீவன் மாத்திரமல்ல, இரண்டாவது முகம் காளை முகம் போன்று இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காளை முகம், இந்த காளை எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது சொன்னால், அது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், அது தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். இந்த நாட்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலக ரீதியாக நம்ம அந்த மாடினுடைய அந்த காளைகளை நம்ம பார்க்கலாம். ஆக இன்னைக்கு இந்த மாட்டு வண்டிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியல, குறைவாக இருக்கிறது. அந்த மாட்டு வண்டிகளை நம்ம இன்னைக்கு பார்க்கறது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் 1-2 தான் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களே அந்த காளை, அந்த மாட்டு வண்டியை சொல்லும் இல்லையா, அப்போ அதிகமான பாரங்கள் ஏற்றி கொண்டு வரும். அந்த காளை மாட்டினுடைய அந்த உழைப்பை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது எவ்வளவு பாரம் வைத்தாலும் அதற்கேற்ற பாரத்தை தான் வைப்பார்கள். இருந்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு அது எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அந்த பாரத்தை அது இழுத்து கொண்டு வரும். எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். அந்த காளை என்று சொன்னாலே அதிகமாக உழைக்கக்கூடியது. ஒரு நாள் முழுவதும் உழைக்கும். சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரும். மறுபடியும் காலையில் என்ன செய்வாங்க, அதை மறுபடியும் அந்த வண்டியிலே அதை இது பண்ணி அந்த வண்டியில அதை மாட்டி அதை என்ன செய்வாங்க, தன்னுடைய அந்த பாரத்தை, அந்த சுமைகளை ஏற்றுவதற்கு, அந்த மரங்களை ஏற்றுவதற்கு அதை பயன்படுத்துவார்கள். உழவு போடுவதற்கு, வயல்வெளியில் உழவு போடுவதற்கு அதை பயன்படுத்துவார்கள். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாதிரி நெல் மூட்டைலாம் பார்த்தீங்கன்னா காலை, அதாவது ராத்திரி 8 மணி 9 மணிக்கு
எங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட அது 26 கிலோமீட்டர் தூத்துக்குடி. அங்கிருந்து இந்த நெல் மூட்டைகள் வரும். அதே நேரத்தில் வாழைக்காலோடு அந்த வாழைத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து படுத்திருப்பாங்க. என் மாமா சொல்லுவாங்க, புதுக்கோட்டையில் வந்து அந்த அரிக்கலாம் தான் முன்னால் அந்த எரி தொங்கிட்டு இருக்கு அந்த மாட்டு வண்டியில். புதுக்கோட்டையில் வந்து படுத்து அதுக்கப்புறம் காலையில் 4 மணிக்கு பழப்படி நினைச்சுவாங்க. தூத்துக்குடிக்கு அந்த ஏழை விடும்போது அந்த மாட்டு அந்த வாழைத்தாரை கொண்டு இறக்குவாங்க, அந்த நெல்லை கொண்டு இறக்குவாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த மாட்டுடைய அந்த உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அதாவது அதிகமாக உழைக்கக்கூடியது காளை மாடு, அதிகமாக உழைக்கக்கூடியது. இந்த காளை மாட்டுடைய காரியத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா உண்மையாகவே உழைக்கக்கூடியது மாத்திரமல்ல, அது தன்னை முற்றிலுமாக எஜமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தன்னை அர்ப்பணித்தால்தான் அவ்வளவு அதிகமான வேலைகளை செய்ய முடியும், உழைக்க முடியும். அது மாத்திரமல்ல, எஜமானுக்கு அது கீழ்ப்படியக்கூடிய காளையாக இருக்கும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 1-2 காளை மாடுகள் சில காரியங்களை செய்யும், அதை உடனே நிச்சயம் விற்றுருவாங்க. தனக்கு தகுந்தாற் போல காளை மாடுகளை அவங்க செலக்ட் பண்ணி அதை வாங்கிக்கிடுவாங்க. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய குடும்பத்தில் 2 ஜோடி 2 வண்டிகள் இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, அதனால சொல்லுகிறேன். அந்த உழைப்பு குறித்து சொல்லுகிறேன். மேலே உட்கார்ந்தாலே போதும், தோட்டத்தை தன்னாலே வீட்டுக்கு வந்துடும், தன்னாலே வீட்டுக்கு வந்துடும். நான் மேலே உட்காந்து அதை இதுக்கு மூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தன்னாலே காரணம் டெய்லி போவதுனால அந்த பாதையில் தன்னாலே இணைச்சி வீட்டுக்கு ஆளை கண்டு அப்படியே நின்றுக்கிடும், நின்று பழையபடி மூவ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது முற்றிலுமாக எஜமானுக்கு அது கீழ்ப்படியக்கூடிய காளையாக இருக்கும். ஆகவே சிங்காசனத்திற்கு முன்பாக 2வது முக தோற்றம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது காளை முகம் போன்று இருந்தது. ஆகவே தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்கள் ராஜரீகம் பண்ணக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, ஆளுகை செய்யக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உடையவங்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு நானும் நீங்களும் அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. முதல்ல சொல்லும்போது சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா? நாம் எல்லாம் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், நாம் எல்லாம் ஆளுகை செய்யக்கூடியவர்கள், நாம் ராஜரீகமுடையவர்கள், நமக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மிகவும் சந்தோஷம். ஆனால் 2வது முகம் எப்படி இருந்தது? காளை முகம் போன்று இருந்தது. ஆகவே நானும் நீங்களும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் இருக்கிற 2வது தோற்றம் என்ன? தேவனுக்கு நாம அர்ப்பணித்து அவருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அர்ப்பணிப்பை நம்ம எப்படி நம்ம சொல்லலாம்? அர்ப்பணிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்? அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாலியாக இருக்கிறோம். இப்போ ஊழியத்துக்கு வந்துருக்கிறோம், நான் டெய்லி ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னா இது இவர் அர்ப்பணித்து வந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஜாலியாக இருக்கிறது அது ஒரு பகுதி தான். அது ஊழியத்தில் நம்ம ஜாலியாக இருக்கிறதுங்கிறது அது மிகவும் அரிதான ஒரு காரியம். ஊழியத்தில் ஜாலியாக இருக்கிறது ஒரு அரிதான ஒரு காரியம். எல்லா ஊழியக்காரங்களையும் எடுத்துக்கிட்டால் பெரிய காரியங்கள் இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், பார்ப்பதற்கு கார் இருக்கும், வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஊழியக்காரங்களுக்கு. ஆகவே நமக்கு பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்தித்து கொண்டு தான் இருப்பாங்க, போராடி கொண்டு தான் இருப்பாங்க. ஆகவே நம்ம அர்ப்பணிப்பு நம்ம எதை எடுத்துக்கிடுதோம்? அதாவது சில கஷ்டங்களை சகித்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, உண்மையிலே இவர் ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதர், விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் நாம் சில கஷ்டங்களை தாண்டி வருவது, சில போராட்டங்களை தாண்டி வருவதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உண்மையிலே இவர் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்லுவோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே உண்மையாகவே நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் இல்லை அப்படின்னா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம இருக்க முடியாது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் இருக்கக்கூடியவர்கள், சிங்காசனத்துக்கு முன்பாய் காணப்படக்கூடியவர்கள் 2வது தோற்றம் எப்படி இருக்கணும், 2வது மன ரீதியாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக நாம அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம காணப்படணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காளை எப்படி எஜமானுக்கு தன்னை அர்ப்பணித்து எஜமான் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அது செய்கிறதோ, உண்மையாய் காணப்படுகிறதோ, மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதோ, அதை போலதான்
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆக நம்ம சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறோம். சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம தானியேலில் வாசிக்கிறோம் இல்லையா, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே உயிரே போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொறிச்சில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். எங்களுக்குன்னு ஆராதிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, எங்களுக்குன்னு ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை தவிர நாங்கள் யாரையும் ஆராதிப்பது இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அக்னி சூழல போட்டாங்க இல்லையா. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்கள் தேவனை தவிர நாங்கள் வேற யாரும் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் அவர்களை தப்பு வைத்தார். அப்போ இந்த வார்த்தை எதை காட்டுது அப்படின்னா, தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, தேவன் எங்களுக்கு நன்மை செய்யாமல் போனாலும் சரி, நான் கேட்டது என் தேவன் எனக்கு தராமல் போனாலும் சரி, இந்த தேவனை தவிர நான் யாரை என்ன செய்ய சேவிக்க மாட்டேன். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் உழைப்பு, அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் அணைப்பு. காளமாடு சும்மா போகுமா, வெறுவண்டியில் போவோம். ஆனால் ஒன்று சாயந்தரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த மாட்டை கழுவி எடுத்து எங்கள் மாக்கிட்ட, அதாவது அந்த வேலை செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் மேலே அதுக்கு செலவு பண்ணுவாங்க. அவங்க குளிக்காங்களே இல்லையோ, அந்த மாட்டை 2ஐயும் நல்லா கழுவி அந்த பருத்தி கொட்டை அந்த புண்ணாக்கெல்லாம் வச்சு அதை தடவி கொடுத்து அதுக்கு நல்ல ஓய்வு கொடுப்பாங்க பாருங்கள் ராத்திரி. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அதுக்கு வேலை இல்லாட்டாலும் தினமும் அதை கழுவி சுத்தம் பண்ணி சுத்தமான இடத்துல அதை வச்சுருப்பாங்க, அதை நிறுத்துவாங்க. அதுக்கு தேவையான ஆகாரத்தை அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு செல்லப்பிள்ளை மாதிரி காளமாட்டை என்ன செய்வாங்க, வைத்திருப்பார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது உண்மையாய் உழைக்கக்கூடியது, தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாட்களே நானும் நீங்களும் தேவனுக்கு என்று நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். மேலோட்டமாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல, மேலோட்டமாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம ஆண்டவரை மறுதலித்து விடுகிறோம், ஆண்டவரை தூசித்து விடுகிறோம், தேவனை ஆராதிப்பதை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் அந்த தானியேலுடைய அந்த காரியங்களில் தானியேலும் அப்படித்தான், அவன் கூட இருந்தவங்களும் அப்படித்தான். எங்களுக்கு விடுதலை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு தேவனை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல் தானியேல் அப்படித்தான், நான் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன்னு சொன்னான். நான் என் தேவனுக்கு முன்பாகத்தான் நான் ஜெபம் பண்ணுவேன், என் தேவனிடத்தில் மாத்திரம் நான் கேட்பேன், உம்மகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் அல்ல, நான் தினமும் செய்கிறேன், அப்படியே செய்வேன்னு சொன்னால் அவனை சிங்கக்கவியில் போட்டாங்க. சிங்கத்தின் வாயை தானியேலுடைய தேவன் கட்டினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அதெல்லாம் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, பெரிய அர்ப்பணிப்பு இல்லையா. இப்போ நாம் பக்கத்தில் போக மாட்டேன்னு சொல்லிடுவோமே, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் ஆராதனைக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுவோமே. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன பயம் இருக்கிறது, என்ன காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனால் கஷ்டமாக தெரியும். ஆகவே தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு பெரியவர். என்ன நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, தேவன் எனக்கு பெரியவர். நான் எதிர்பார்க்கிற காரியத்தை என் தேவன் செய்தாலும் செய்யவிட்டாலும் பரவாயில்லை, என் தேவனை தவிர நான் வேற இன்னொரு தெய்வத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 2வது ஜீவனுடைய முகம் எப்படி இருந்தது, காளை முகம் போன்று இருந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். அந்த ரோமர்கள் வசனம் போட்டு வாசிங்க. ரோமர்கள் நிருபத்தில் அந்த ரோமர்கள் நிருபத்தில் 12:1 வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வசனம் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
உங்களை நான் வேண்டுகிறேன். அதாவது ஜீவ பலியாக உங்க சரீரங்களை பரிசுத்தமாக ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. கதுமையும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாட்களில் உங்களுடைய சரீரத்தை, ரெண்டாவது உங்களுடைய ஜீவியத்தை, உங்கள் சரீரத்தை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க. தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கறதுனால நிச்சயமாகவே சிங்கத்துக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எரிகிற அக்கினி சூளைக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அக்கினி சூளையை சந்திப்பது உண்டு, சிங்கத்தை சந்திப்பது உண்டு. ஆனால் அவைகளை நாம் மேற்கொள்ளுவோம். கத்மயம் உண்டாவதாக. சொல்லுவையா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கெட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிட்டு வருகிறான் பாருங்க, அவனை நிச்சயமா மேற்கொள்ள முடியும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம மேல கண் இருக்கும். நம்ம ஊழியத்துக்கு வரல, விசுவாசி ஆகலை, ஞானசாரம் எடுக்கலை, அபிஷேகம் பெறலை அப்படின்னா நம்மளை அப்படியே விட்டுருவோம். நம்மளை கண்டுக்க மாட்டான். நம்ம வாழ்க்கை எப்படியோ போயிட்டு நம்ம என்னைக்கு கர்த்தர்களை காணவும் அன்னைக்கு அவனுக்கே பிரச்சனை வரும். நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு தான் அவனுக்கு பெரிய தலைவலி. ஆகா அப்படி சொல்லி நம்மோடு மோதுவான். ஆனால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. கத்மயம் உண்டாவதாக. சொல்லுவையா. அப்போ காளையை போன்று நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பவுலுடைய காரியங்களை நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பன் என்னை யார் என்று சொல்கிறார். எவ்வளவு நாசமோசமா எவ்வளவு என்ன நடந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எனக்கு என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, ஆனால் கிறிஸ்துவை விட்டு, அவருடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. காரணம், பவுல் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, சில இழப்புகளை கண்டு ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழும் பொழுது பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நிற்காது, போராட்டம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வருவது நம்மை மேற்கொள்வதற்காய் அல்ல, போராட்டம் வருவது நம்மை மேற்கொள்வதற்காய் அல்ல, தேவன் மகிமைப்படுவதற்காகவே வருகிறது. என்னை பொறுத்தவரை அப்படிதான் சொல்லுவேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என பிரச்சனை மேற்கொள்றோம் இல்லையா, போராட்டத்தை மேற்கொள்றோம் இல்லையா, பரீட்சைன்னு வந்தால் தானே நமக்கு எத்தனை மார்க் ரிசல்ட் நமக்கு தெரியும். எக்ஸாம் வைக்காம எப்படி இந்த மாதிரி டைமில் எப்படி பாஸ் பண்ணி போடுற மாதிரி தான் யாருடைய திறமை எப்படி நமக்கு தெரியும். எக்ஸாம்னு ஒன்று, பரீட்சைன்னு ஒன்று வந்தால் தானே நமக்கு ரிசல்ட் தெரியும், எவ்வளோ மார்க்குங்கிறது தெரியும் இல்லையா. அதே போல தான் நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது நம்மை சோறுக்குள்ளாக்குவதற்கும் நம்மை மேற்கொள்வதற்காய் தேவன் ஒப்பு கொடுக்கல. தேவன் யார் என்பதை தன்னை வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் நமக்கு முன்னால பிரச்சனையை அனுமதிப்பார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை நாம் என்ன செய்வோம்? மேற்கொள்ளுவோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நிச்சயமாய் அவைகளை மேற்கொள்ள முடியும். தேவன் என்னையும் உங்களையும் மகிமையிலே அவர் நிறுத்துவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. மூன்றாவதாக, சீக்கிரம் வாசி முடிப்போம். மூன்றாவதாக 4ஆம் அதிகாரத்திலே அந்த 7ஆம் வசனம். மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி நாம் அதை எடுத்துக்கிடுவோம்? அதாவது ரட்சிக்கிறவர் அப்படிங்கிற முதல்ல நம்ம எடுத்துக்கிடுவோம். அதை விட ரட்சிப்புக்கு முன்னால தேவன் ரட்சிப்பதற்கு உண்டான காரணமே அவர் நம்மேல் வைத்த அன்பு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ மனுஷ முகம் போன்று தோற்றம் ஒரு ஜீவன் இருந்தது சொன்னால் அது தேவ அன்பை காட்டுகிறது.
ஒரு தெய்வீக அன்பை காட்டுகிறது. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் தேவ அன்புனால நிரப்பப்பட்டவர்கள் காணப்பட்டார்கள். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாய் இருக்கக்கூடிய மூன்றாவது முக தோற்றம் என்ன? மனுஷ முகம் என்று சொன்னால் அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அந்த வாசிப்போம் இல்லையா? ஒன்று அந்த யோவானுடைய புஸ்தகத்தில், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 16 வாசி, சீக்கிரம் வாசி முடிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. தேவன், மறுபடியும் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மனுஷ குமாரனாய் வெளிப்பட்ட அந்த உலகத்துல, அதான் எப்படி என்று சொல்ல, இவ்விதமாக தேவன் உலகத்துல அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷ குமாரனாக அந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்க என்கிட்ட அன்பா இருக்கு, பிள்ளைகள் கேட்பாங்க, எப்பா நீங்க என்கிட்ட அன்பா இருக்கீங்களா, எம்மா என்கிட்ட அன்பா இருக்கீங்களா? அப்போ இந்த அன்பை நாம எப்படி வெளிப்படுத்துறது? பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க? அவங்க கேட்டதை செஞ்சு கொடுப்பாங்க, தவறாக கேட்கறத செய்ய முடியாது இல்லையா? ஆனால் அவங்க எதை எதிர்பார்க்காங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதில் தெரிஞ்சிடும் பிள்ளைகள் மேலே பெற்றோர்கள் எவ்வளவு அன்பு இருக்குது. இப்போ 4 பிள்ளைகள்லாம் அதில் ஒரு வித்தியாசம் நடத்தவே கூடாது. எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல நம்ம நேசிக்கிறோம், எல்லா பிள்ளையும் நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கணும். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. என் மகன் ஜெப காணிக்க பாட்டு பாடினான், தம்பி மாதிரி தான் பாடணும். தம்பி அக்கால பாட சொல்லுமான்னு கிடையாது, அன்னைக்கு தான் வந்து இருந்திருக்கா. அதில் அவங்க சபையில் அவங்க இருப்பா. அப்போது அவன் இன்னைக்கு நினைக்கலாம், இன்னைக்கு ரெக்கார்டிங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பாடும்போதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு. அவளை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் என்ன, அப்படி அவளை பற்றி ரொம்ப உழைச்சிருக்கிறான், சபையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான், உழைச்சிருக்கிறான். எனக்கு ரொம்ப சுகமில்லாத நேரம் அவன் தான் சைக்கிள் என்னதான் அவன் தான் வச்சு கொண்டு வருவான், அந்த டேபிளெல்லாம் வீட்டில் அங்கே தான் கொண்டு வருவான். உழைச்சது புள்ள அவள் தான், மக மூத்தவ தான். கிதியோனு கிருபானா சின்ன பிள்ளை. இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அவன் இன்னொரு ஊழியத்தில் நல்லா இருக்கிறான் கோயில்பட்டியில். அவன் இன்னைக்கு இருக்கிறதுனால சரி அக்கால ஒரு பாட்டு பாடு அவன் தான் கேட்டேன். ஏன்னா தம்பி மாதிரிட்ட சொல்லிக்கிறான், காணிக்க பாட்டு பாடுங்க. ஏன்னா அவளை சீக்கிரம் மாற்றிடக்கூடாது, வாய்ப்பு அவளுக்கு அதில் கொடுக்க முடியாது, அவள் அங்கே போயிடுவாள். அதனால் அவளை பாட முடியாத கொண்டு ஒரு பாட்டு பாடட்டும்னு சொல்கிறேன். அவள் கஷ்டப்பட்ட சபையில் அதிகமாக உழைச்சிருக்கிறான். சண்டே கிளாஸ், விபிஎஸ் எல்லாமே அவள் கண்ட்ரோலில் தான். அவளை வச்சு எல்லா வேலையும் செஞ்சோம். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தேவன் அன்பாக இருக்கிறார். தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தணும். ஆகவே மனுஷ முகம் எதற்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்று சொன்னால் தேவ அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படும். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 ஆண்டு நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அதில் அந்த நம்ம அதாவது 1 யோவானில் அந்த 4, 7, 11, 12 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 12:23 வாசிக்கிறோம். மத்தேயு 8:20 வாசிக்கிறோம். அவர் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை. மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஆகவே நாட்களில் அப்போது மனுஷ முகம் என்று சொன்னால் ஆண்டவராய தேவனுடைய அன்பை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார் இல்லையா, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு செய்யுங்க, அன்பாக இருங்க. யோவான் 15 அந்த 15 வாசிக்கிறோம், 15-12 வாசிக்கிறோம். நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு செய்யுங்க, அன்பாக இருங்க. நம்ம அவரும் சாயலாக இருக்கிறோம், நம்ம அவருடைய சாயலாக அவரை விசுவாசிக்கிறோம். அவர் எப்படி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரோ அதே போல நானும் நீங்கள் அன்பு கூற வேண்டிய நம்ம ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கு. அன்பு உள்ளவங்க நம்ம காணப்படணும். அது மாத்திரமல்ல, யோவான்ல அந்த 13:5-15 நம்ம வாசிக்கிறோம். அதாவது அவர் தன்னுடைய தாழ்மையை கற்றுக்கொள்ள சீசர்களுக்கு அந்த அவங்களுடைய பாதங்களை கழுவி தன்னுடைய
துணியினால் என்ன துடைத்தார். நான் உங்களுக்கு எப்படி அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க. காரணம் என்ன? நான் எப்படி தாழ்மையாய் காணப்பட்டேனோ உங்களுக்கு எல்லாருக்கும், அதே போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ள காணப்படுங்க. இதெல்லாம் மனுஷ முகத்தில் காணப்படுகிற ஒரு தோற்றம். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ முகத்தில் இன்னொரு பார்வை இருக்கிறது, இன்னொரு சைடு இருக்கிறது. அந்த சைடு நமக்கு வேண்டாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முகம் என்ன முகம்? அது பேய் முகம் இல்லையா? இன்னொரு முகம் பேய் முகம். அப்போ ஒரே முகம் என்ன முகம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனுஷகுமாரன். தேவன் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு அன்பாய் இருங்க. நான் உங்களுடைய பாதங்களை கழுவி சுத்தம் பண்ணுவது போல நான் உங்களுக்கு முன்பாய் தாழ்மையாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு தாழ்மையாய் இருங்க. உங்களுக்குள்ள பெருமை வேண்டாம், மேட்டின்மை வேண்டாம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக இருங்க. இது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற மூன்றாவது காணப்படுகிற மனுஷ முகமுள்ள ஜீவன். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது தேவ அன்புனால நாம் நிரப்பப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. கடைசியாக அந்த வசனத்தை வாசிப்போம். கடைசியாக வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 கடைசி பகுதி. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாய் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது ஜீவன் கழுகுக்கு ஒப்பாய் இருந்தன. இது இதை காட்டுகிறது. கழுகு முகம் போன்ற ஜீவன். இந்த கழுகு எடுத்தோம் என்ன செய்ய, எப்படி எடுத்துக்கலாம்? பைபிளில் ஏசாயாவில் வாசிக்கிறோம், உபாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 105 நம்ம வாசிக்கிறோம். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஆகவே இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கழுகு உன்னதத்தில் உயரத்தில் பறக்கக்கூடியது, மிகவும் உயரமான இடத்துல பறக்கக்கூடியது. அவ்வளவு தாழ்வா பறக்கக்கூடிய ஒரு பறவை அல்ல. கழுகு மிகவும் உயரத்தில் என்ன செய்து அது பறக்கக்கூடிய ஒரு காரியம். இது எதை எடுத்துக்கொள்ள அப்படி சொன்னால், அதாவது உயரம், உன்னதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 4வது முகம் நம்முடைய உன்னத அனுபவத்தோடு நம்ம இருக்கணும். உன்னத அனுபவம் நமக்கு தேவை. கத்மயம் உண்டாவதாக? ஹல்லேலூயா. ஆகவே அதுக்கு நம்ம கொலோசியரில் வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த 1-2 வாசிப்போம். கொலோசியர் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் வீட்டிற்கும் மேலானவைகளையே தேடுங்கள். மறுபடியும் வாசிங்க. மறுபடியும் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்க. கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அப்போ 4வது முகத்தோற்றம் எப்படி இருந்தது அப்படி சொன்னால், அது தேவனுடைய உன்னத அனுபவம் உள்ளவர்களாய் காணப்படணும். மேலானவைகளையே நாம் என்ன செய்யணும்? தேடணும். மேலான காரியத்தை நம்ம தேடணும். பூமியில் உள்ள காரியங்கள் அல்ல, இது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். தேவன் பூமிக்குரிய நன்மைகளை நமக்கு தருகிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார், எல்லா வசதி வாய்ப்புகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நல்லது, நம்ம கேட்கிறோம். கர்த்தர் இந்த பூமியில நம்ம நல்லா வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இது அல்ல, இதை விட மேலானவைகளை நம்ம என்ன செய்யணும்? தேடி நாடணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவைகளை என்ன செய்யணும்? நாம் நாடணும். காரணம் என்ன அப்படின்னா, அது உன்னத அனுபவம் உள்ள ஒரு காரியம். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கழுகு உயரத்தில் பறக்கக்கூடியது, மிகவும் உயரத்தில் பறக்க காரணம் அது உன்னதமான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கழுகு ஏசியாவில் வாசிக்கிற பிரகாரம் அது என்ன செய்யும்? காத்திருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். கழுகுக்கான சொல்றார், கழுகை போல என்று சொல்கிறார். அப்போ உண்மையாகவே கழுகை போல நாம காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தேவ சமூகத்தில் நமக்கு காத்திருக்கிற அனுபவம் வேணும். நாம காத்திருப்போமானால் புது பலன் அடைந்து
நம்ம செட்டுகள் அடித்து கம்பீரமாக எழும்புவோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் அந்த 105 வாசிக்க முடிப்போம். 105 சங்கீதத்தில் 105வது சங்கீதம், அந்த சங்கீதத்தில் தெரிந்த வாசிப்போம். 105வது சங்கீதம் 105 சாரி 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5வது வசனம். நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ போயிடுது. கத்மயம். அல்லேலூயா. கழுகை குறித்து முன்னால் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம். ஆகவே எப்படி புது பலன் வருங்கிறத உங்களால் சொல்லியிருக்கிறேன். ஆகவே கழுகை போல நான் மறுபடியும் உன்னை திரும்பவும் வாழ வயது போலாகிறது, திரும்பவும் உன்னை வாழ வைப்பேன், இழந்து போனதை மறுபடியும் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கழுகு இழந்து போன பலனை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். அது எப்படி பெற்றுக்கொண்டதுங்கிறது சொன்னோம்னா நேரம் போயிடும். ஏன்னா அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம். ஆகவே கழுகு உன்னதத்தில் உயரத்தில் பறக்கக்கூடியது மாத்திரமல்ல, கழுகை போல நானும் நீங்களும் காத்திருந்து புது பலனை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் தனக்கு தேவையான ஆகாரம் இந்த பூமியிலே தெரியும் பொழுது மேலே இருந்து பார்த்து கீழே வரும். அது தூர பார்வை உள்ளது. கழுகு தூர பார்வை இருக்கும், கிட்ட பார்வைங்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு தூர பார்வை இருக்கும். அதாவது தரிசனம் உள்ளது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். தரிசனம், நாளைக்கு நான் இப்படிதான் இருப்பேன், தேவன் என்னை உயர்த்துவார், என் பிள்ளைகளை என் தேவன் இப்படியாய் நடத்துவார்ங்கிற ஒரு தூர பார்வை நமக்கு தேவை. நமக்கு தூர பார்வை நமக்கு இல்லை. ஏதோ இன்னைக்கு உழைக்கிறோம், இன்னைக்கு போகிறோம், நேரம் முடிஞ்சு அப்படி நினைக்கிறோம். இன்னொரு காரியம் நமக்கு இருக்குது. கத்மயம் உண்டாவதாக. சொல்லுவியா. கழுகு எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் பூமியில் இருக்கிறதை தனக்கு தேவையானது என்ன செய்யும், அது பார்த்து அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதே போல நம்ம எவ்வளவுதான் உன்னத அனுபவமுள்ளவங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொண்டாலும், கழுகை போல நமக்கு ஒரு தூர பார்வை இருக்கணும், ஒரு தரிசனம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயமண்டாவதா. கலையில் சொல்லலையா. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு தரிசனம் இல்லை அப்படின்னா, உலகத்தானு கூட தரிசனம் இருக்கு. ஒரு பிள்ளைகளை லெக்கு வச்சு படிக்க வைக்கிறாங்க. என் பிள்ளை இதை படிக்க வச்சு இதை செய்வேன், இந்த வேலையை நான் எடுத்து கொடுப்பேன். உலக ரீதியாக உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு லெக்கு வச்சு ஒரு தரிசனத்தோடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைகளை வழி நடத்துகிறாங்க, சில காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனுக்கு முன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு தரிசனம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை குறுகி போகிறது. நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும். ஆகவே நம்முடைய பார்வை தூர பார்வை தெளிவாக இருக்கணும். தூரத்தில் தெரிந்து அப்படி சொல்ல நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கணும், நம்முடைய கண் தெளிவாக இருக்கணும். கண்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நம்முடைய கண் பார்க்கக்கூடாததை பார்த்து கெட்டு போயிட்டு அப்படின்னா தூர பார்வை தெரியவே தெரியாது. கண்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு எனக்கு எடுக்கவே இல்லை. அன்று சொல்லுங்க, உன் கண் விளக்காக இருந்தா உன் சரீரம் முழு வாழ்க்கையே விளக்காத வெளிச்சமாக இருக்கும். கண்ணு கெட்டு போயிட்டு அப்படின்னா வாழ்க்கையே இருண்டு போயிடும். ஏன் தரிசனம் இல்லை அப்படின்னா, நம்ம விரும்பலங்கிறது மாத்திரமல்ல, நம்ம கண்ணு கெட்டு போச்சு. பார்க்க கூடாததை பார்த்ததுனால, கண்ணு கெட்டு போனதுனால ஒரு தரிசனம் எல்லாம் வாழ்க்கை போயிட்டு, ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. செல்லில் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்ததுனால உனக்கு தரிசனம் இல்லாமல் போயிட்டு, உனக்கு தூர பார்வை இல்லை, உன் கண்ணு கெட்டு போச்சு. அதான் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கு, இருண்டு போயிருக்கு. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், பார்க்கக்கூடாத பார்க்கறதுனால, உங்க கண் இருள் அடைஞ்சதுனால உன் வாழ்க்கையில் தரிசனம் இல்லாமல் இருக்கு. கல்லுக்கு எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் கீழே இருக்கிறது தெரியும், கோழி குஞ்சு போகிறது தெரியும், அப்படியே வந்து தூக்கிட்டு போகும். அப்போ எவ்வளவு பார்வை, எவ்வளவு தெளிவு அந்த கல்லுக்கு.
தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் இருக்கக்கூடிய 4வது ஜீவன் தரிசனம் உள்ளது. கர்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில உனக்கு ஒரு தரிசனம் வேணும். ஏதோ சாப்பிடுதோம், பொங்குதோம், பணத்தை செய்கிறோம், சைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், போகிறோம். நாளைக்கு என்ன? ஒரு தரிசனம் இல்லை. நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் இல்லை. நம்ம எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் இல்லை. தரிசனம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த இலக்கை கரெக்டாக கொண்டு போவோம். என் பிள்ளைகளை இப்படி தான் கொண்டு போவேன், என் வாழ்க்கை இப்படி தான் நான் கொண்டு போவேன். கண்ணு குருடாயிட்டா எப்படி தூர பார்வை தெரியும்? எப்படி உனக்கு தரிசனம் வரும்? வராத. கண்ணு தான் 5 அடிக்கு மேலே தெரிய மாட்டேங்குத, பக்கத்தில் உள்ளதே தெரிய மாட்டேங்குத, தூரம் எப்படி நமக்கு தெரியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்றேன் நான். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. கண் தெளிவாக இருந்தா சரீரம் மட்டும் வாழ்க்கையே வெளிச்சமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கண்ணு கெட்டு போனதுனால எல்லாமே இருண்டு போயிருக்கு. ஆனால் கிருபை உள்ள தேவன் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தரிசனத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியா பார்க்கணும். நம்ம கண்ணு தெளிவாக இருக்கட்டும். தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சிங்காசனத்துக்கு முன்பாய் காணப்படுங்க, தேவனுக்கு முன்பாய் இருங்க. கழுகை போல ஒரு புது பலன் வரும். செட்டைகளோட கெம்பீரமா நீங்க எழும்புவீங்க. இழந்து போன பலனையும் சுகத்தை தேவன் திரும்ப தருவார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. மேலே வாசிக்கிறோம், உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து சொல்ல ஆண்டவர். வசனமே அங்கதான் ஆரம்பிக்கு. உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி நன்மையினால கிருபையினால முடிசூட்டி உன் வயதை கழுகுக்கு சமானமான வயதை திரும்ப கொண்டு வருவேன். தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மறுபடியும் தேவன் தரிசனங்களை தருவார். மறுபடியும் தேவன் தரிசனங்களை தருவார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மங்கி போயிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் மங்கி போயிட்டு தெளிவான பார்வையே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு ஒன்றும் தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையை எப்படியோ போயிட்டு இருக்கு, குறிட்டாட்டமாக போயிட்டு, ஏதோ தடவிட்டே போயிட்டு இருக்கிறோம். யார் சப்போர்ட்லேயே போயிட்டு இருக்கு, குடும்பத்தில் சபை சப்போர்ட்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கட்டும். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணணுமா? எல்லாம் ஜெபம். நல்ல ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருந்தது. ஒன்று சிங்கத்துக்கு ஒப்பாயிருந்தது, சிங்க முகம் ஒன்று இருந்தது. இன்னொன்று காளை முகம் ஒன்று இருந்தது. 3வது மனுஷ முகம் ஒன்று இருந்தது. 4வது கழுகு முகம் ஒன்று இருந்தது. தேவன் ராஜரீகத்துக்காக தமிழ் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்கள், ராஜரீகம் பண்ணக்கூடியவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள். உங்களை கண்டா பிசாசு நடுங்கணும். உங்களை கண்டா பிசாசு நடுங்கணும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுறவங்க நடுங்கணும். கர்த்தர் உங்களை ராஜரீகத்துக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 2வது காளைக்கு ஒப்பாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களாக இருக்கணும். 3வது மனுஷ முகம், கிறிஸ்துவை போல, மனுஷகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ளவங்களாக இருக்கணும், தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். 4வது கழுகு முகம் ஒன்று, அது உயரத்தில் பறக்கக்கூடியது. உன்னதத்தினுடைய அனுபவம் நமக்கு தேவை. மேலானவங்களை தேடணும். தரிசனம் உள்ளவங்களாய் காணப்படணும். கர்த்தருக்கு முன்பாய் காத்திருக்கிறவங்களாய் காணப்படணும். புது பலன் அடைய முடியும். தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தரிசனத்தை அடைய முடியும், இலக்கு அடைய முடியும். அதுக்காகவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கிற நானும் நீங்களும் ஒரு தரிசனம் உள்ளவங்களாய் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.